ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரீஇன்கர்னேஷன் ஆஃப் த பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 6 to 8 தான் இன்னைக்கு அப்படியில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மான்வா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை சும்மா வேற லெவலில் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த மான்வாவில் ரொம்ப கம்மியான சாப்டர் ரிலீஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மான்வாவை நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோட பர்த்டே பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளியர் மட்டும் நம்ம ஹீரோக்காக ஒரு வித்தியாசமான முட்டையை எடுத்து வந்து கிஃப்டா கொடுக்குறா. இது என்ன முட்டை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முட்டையை எடுத்து கேஷுவலா ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு கிளியர் ஷாக் ஆயிட்டு, டான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த முட்டை ரொம்ப ரேரான முட்டை, இதை நான் டென்ஷன்ல தான் கண்டுபிடிச்சேன், இதுக்குள்ளேருந்து என்ன சமனிங் அனிமல் வரும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அவளுமே ஒரு சூப்பரான கிஃப்ட்டை நம்ம ஹீரோ கொடுத்துருக்கா. சரி ஓகே, இந்த கிஃப்ட்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோட அப்போ லைட்டா இருமிட்டு வந்ததுல இருந்தே பொண்ணுங்க என்ன கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு சிக்னல் கொடுக்கவும், அச்சோ அப்பா உங்களை மறந்துட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க எல்லாருமே ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கவும் இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி இவங்கள பார்த்துட்டு லைட்டா சோகமாக்குறா. லில்லி சோகமாக்குறத நம்ம ஹீரோமே நோட்டீஸ் பண்றான். இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்ட்டியில கொஞ்சம் டைம் அதிகமாகவும் டியோக்கு இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்போ டியோக்கு மேன்சனை சுத்தி பார்த்துக்கிட்டு அரபேலாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட 17 வயசுல அவரோட மேஜிக் திறமை என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. இந்த கிங்டம்ல இருக்கிற பெரிய பெரிய மேட்ச் கூட அவ கூட போட்டி போட முடியாத அளவுக்கு அவளோட மேஜிக் திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. இவ்வளவு திறமை அதிகமா வச்சிருக்கிற பொண்ணு கூட கிங்டம்ல பெரிய ஸ்குவாட்ஸ்மேனான என் பையனுக்கும் அரபேலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சாகரிஸ் ஃபேமிலியும் டியூக் ஃபேமிலியும் இந்த கல்யாணத்து மூலியமா ஒன்னானா பெரிய பெரிய இம்பீரியர் ஃபேமிலிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி வளர்ந்துரும். இதை பத்தி நான் உடனே சாகரிஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இப்ப நம்ம ஹீரோட அப்பா கிட்ட பேசலாம்னு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப ட்ரைனிங் கிரவுண்ட்ல யாரோ ஒரு ஆள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்கவும் இந்த டைம்ல யாரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டியூக் நைஸா போயிட்டு பார்க்கவும் நம்ம ஹீரோ தாங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஸ்பீட் எடுத்துட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டியூக் பார்த்துட்டு இவன் போர்ல அனுபவம் உள்ள மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனோட ஒரு மூவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கையை அசைறது கூட என்னால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஹார்டா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னமும் என் கண்ணால கூட இதை நம்ப முடியல. ஒரு 7 வயசு சின்ன பையன் ஒரு 30 வயசு வாரியர் மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு வேகமா ஸ்பியரை யூஸ் பண்ணி பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் யாரோ ஒரு ஆள் நம்மள ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்ணிட்டு யாருங்க ஒழுங்கா வெளில வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் டியோக்குமே நம்ம ஹீரோ மேல இருக்கிற ஆர்வம் தாங்க முடியாம இப்ப அவருமே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு. நீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்க்கவும் டியோக்கு நம்ம ஹீரோட ஸ்பியர் டெக்னிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் இதே மாதிரி ஸ்பியர் டெக்னிக்க எங்கேயே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கவும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா என்னதான் இவர் மேல எனக்கு லைட்டா கோவம் இருந்தாலும் இவர் தான் என்ன தோக்கடிச்ச ஒரே வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோவே இப்ப அவர்கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அவரையும் எடுத்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்து நான் உன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்படி ஒளிஞ்சிருந்து ஒன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்க கூடாது, அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே நம்ம ஹீரோ கிட்ட ஃபார்முலா மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. நம்ம ஹீரோவை நான் அவங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு கேஷுவலா சொல்லவும் உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில் அப்புறம் இந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு டியூக் நம்ம ஹீரோட ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டியூக்கு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னோட 7 வயசுல என்னோட ஃபைட்டிங் ஸ்கில் அப்புறம் இவனோட பேச்சு திறமையும் ரொம்ப சூப்பரா இருக்கு, இவன் கிட்ட பேசுறப்ப இவனுக்கு 7 வயசு அப்படின்னு என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு டியூக்கு நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் டியூக்கு நம்ம ஹீரோவை பத்தி இன்னொரு யோசனையும் வருது. நம்ம ஹீரோக்கே அவரோட 2வது பொண்ணான லீலாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சா வரும். நம்ம ஹீரோ கிட்ட இன்டெரக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுக்கு உன்னோட வயசு தான் ஆகுது, அவ இப்போ ஸ்குவாட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல ஒரு அகாடமில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபைட்டிங் ஸ்கில் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு இன்டெரக்டா சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் டியூக்கு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாரி நான் உன்னோட ட்ரைனிங் ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், பட் கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி அவன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு டியூக் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இப்படி உங்க பேர் பேசிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோ தெரியாம பேட்டில் ஃபீல்டில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் மூவ் நம்ம ஹீரோ டக்குன்னு பண்ணவும் டியூக் நம்ம ஹீரோ சின்னதா மூவ் பண்றது கூட கரெக்டா நோட்டீஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு அதை சமாளிக்கிற மாதிரி டக்குன்னு இன்னொரு மூவ் பண்ணவும் டியூக் அதை கண்டுக்காம விட்டுறாரு. ஒரு வழியா தப்பிச்சிட்டேன், கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவரோட கண்கள் இந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு, சின்ன சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப டியோக்கு நம்ம ஹீரோ பார்த்து நான் உன்கிட்ட கேட்க வந்தது என்னன்னா நீ இதுக்கு முன்னாடி ஸ்குவாட் பிராக்டிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் இல்ல நான் இது வரைக்கும் ஸ்குவாட் பிராக்டிஸ் பண்ணதில்ல, பட் நான் சில புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் இது வரைக்கும் ஸ்குவாடை யூஸ் பண்ணதில்ல, பட் இவன் கிட்ட மட்டும் எனக்கு பட் இவனை பாக்குறப்ப மட்டும் ஒரு போர்க்களத்துல சண்டை போற வீரனோட உள்ளுணர்வு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, பட் இவன் சாதாரண ஒரு 7 வயசு சின்ன பையன், என் மனசு தான் கண்டதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டியோக்குமே அவர் சமாதானப்படுத்திக்கிட்டு உன் ட்ரைனிங் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ டியூக்கு பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். இவரு என்னோட சின்ன சின்ன மூவ்
கூட இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்றாரு. ஏன்னா என்ன தோக்கடிச்ச வாரியர் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். கண்டிப்பா நான் நல்லா ட்ரைனிங் பண்ணா ஒரு நாள் இவரை தோக்கடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சர்வெண்ட்டும் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க ரொம்ப நேரமா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ இப்பதான் நோட்டீஸ் பண்றான் நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோட சர்வெண்ட் நம்ம ஹீரோக்கு டவல் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தவும் நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரைனிங் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட பர்த்டேவுக்கான 2வது பர்த்டே பார்ட்டியுமே இப்ப கண்டக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோட 2வது பர்த்டே பார்ட்டிக்காக பெரிய பெரிய நோபல்ஸ் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே டெலிபோர்டேஷன் கேட்டு மூலியமா அவங்க அகாடமியில நடக்கிற மிட் டைம் எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பாய் காட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் ஸ்பெஷலா உனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனோட 2வது பார்ட்டில பயங்கரமா நோபல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி டயர்ட் ஆகி போய் ஷோபா இந்த மாதிரி நோபல்ஸ் மீட் பண்ணி பயங்கர டயர்ட் ஆகுதுப்பா, நோபல்ஸா வாழ்றது கூட கஷ்டம் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப கார்டன்ல வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு கார்டன் தான் பயங்கர நிம்மதியா இருக்கு. நம்ம ஹீரோ பிளான்ஸை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு அப்பதான் அவங்க அக்கா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பொதுவா மானா பூக்கள்ல தான் மானா ஓட்டத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ சரி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பூக்கள்ல ஒரு மானா பவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல எல்லாமே மங்களா தெரியுது, பட் போக போக நம்ம ஹீரோவால எல்லாத்தையுமே நல்லா தெளிவா பார்க்க முடியுது. நம்ம ஹீரோ மீது நல்லா பண்றேன் அப்படின்னு ஹாப்பியா ஆகுவோம். டக்குனு ஏதோ ஒரு பொருள் உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்கவும் 2 நோபல்ஸோட பசங்க கார்டனுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்ட்டில இருக்கிறவங்கள பார்த்துட்டு வெறுப்பாய் போய் அவங்களுமே இப்ப கார்டனுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரெட் ஹேர் வச்ச பையனுக்கும் டான் எல்லாருமே டானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேர் பையனும் நம்ம ஹீரோ மேல பொறாமப்பட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல கார்டன்ல இருக்கிற எல்லா பூக்களையுமே நாசப்படுத்திக்கிட்டு அவங்களும் பூக்கள் மேல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ இங்க வேலை பாக்குற பையன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏ பையா எங்க இருந்து எங்களை வெளில கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறுப்பாயிட்டு எதுக்காக பாதையில நடக்காம இப்படி பூக்களை நாசப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்தவும் இதை பார்த்துட்டு ரெட் ஹேர் பையனும் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு நீ யாருன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க, கவுன் டைரனோட பையன், நான் நினைச்ச உன ஒரே பார்வையில உன்னை காணாம அடிச்சிருவேன் நம்ம ஹீரோ பார்த்தா அவன் சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நான் பாஸ்ட் லைஃப்ல போராளியா சாகுறப்ப இவன மாதிரி பல முட்டாள்களை பார்த்துருக்கேன், இவங்கெல்லாம் திருந்தவே மாத்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த ரெட் ஹேர் வச்ச பையனை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை ஓங்கி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் பட் நம்ம ஹீரோத்துக்குலாம் கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம நம்ம ஹீரோனோட தலையை மோதி அவன் மூக்க உடச்சு பயங்கரமா அவன் மூக்குல ரத்தம் வர வைக்கிறான். அவன் மூக்குல ரத்தம் வந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் என்ன பயமுறுத்த ட்ரை பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் என் மூக்குல இருந்து ரத்தம் வர வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா கோவப்படவும் அவன் தம்பி கொஞ்சம் அறிவாளியா இருக்கவும் அண்ணன் சண்டை வேணாம் அப்படின்னு தடுக்க ட்ரை பண்றான். பட் அவன் அதெல்லாம் கண்டுக்காம திருப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். நம்ம ஹீரோ திரும்பி அவன் அட்டாக் எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு திரும்ப அடி வாங்கி கீழே விழுந்துகிட்டு இருக்கான். அவன் என்னத்தான் நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப அடி வாங்கி கீழே விழுந்தாலும் அவனோட ஈகோ அவனை சும்மா விட்டுறது இல்ல. ஒரு சாதாரண வேலைக்காரனை போட்டு இப்படி அடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர கோவமா நான் கண்டிப்பா அவனை விட்டு கொடுக்க மாட்டேன், இப்பயும் அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமனிங் ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பயங்கரமா ஒரு ரெட் உல்ஃபை சமான் பண்ணி போய் அவன் கதைய முடிய அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோ பார்த்து அமுச்சு விடவும் இவனால ஃபெமிலியரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோமே பாக்குறான். அந்த ஃபெமிலியரை நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி செம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் அந்த ஃபெமிலியரோட கண்ணை மட்டும் பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த ஃபெமிலியரோட கண்ணை பார்த்ததுக்கே அந்த ஃபெமிலியர் அப்படி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாம ஸ்டாப் ஆகுது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு அந்த ரெட் ஹேர் வச்ச பையன் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு பூனைக்குட்டி மாதிரி நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அது என்னோட ஃபெமிலியர் அப்படின்னு அவனுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த ரெட் உல்ஃப் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கவும் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவா எப்படி எல்லா ஃபேமிலியரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவர் சிஸ்டர் கூட இருக்கிறப்ப பெரிய சமனிங் அனிமல் எல்லாமே இப்படிதான் நம்ம ஹீரோ கூட வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். நான் என் சிஸ்டரோட சமனிங் அனிமல் தான் எப்படி என் கூட ஜாலியா விளையாடணும்னு நினைச்சேன், பட் எனக்கு ஆப்போனண்டா வர அனிமல் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த ரெட் ஹேர் வச்ச பையனை பயங்கரமா கோவமாயிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் என்ன பயங்கரமா போட்டு அடிச்ச, இப்போ என்னோட ஃபேமிலியரை உன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துக்கிட்ட, இது எல்லாத்துக்கும் நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர கோவமா நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி திருப்பி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இருந்து கோவமா கிளம்புறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவனெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோனோட மேஜிக் பிராக்டிஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஈவினிங் ஆகவும் அந்த ரெட் ஹேர் பையன் அவங்க அப்பாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் உள்ள வரத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து நோட்டீஸ் பண்றான். அந்த ரெட் ஹேர் பையன் அவங்க அப்பா கிட்ட அப்பா இவன் தான் என்ன அடிச்சான், அப்புறம் என்னோட சமனிங் அனிமலை இவன் தான் பிடிங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
அவனும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவன் அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் கவுண்ட் டர்வின் ஃபேமிலியோட ஹெட் அப்படின்னு பயங்கர பில்டப்போட நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என் பையனோட ஃபேமிலியை நீ பிடிங்கிக்கிட்டு என் பையனை காயப்படுத்தினியா அப்படின்னு கேட்க ஹீரோவரை பார்க்கவும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த கவுண்ட் டர்வின் அப்படிங்கிற இந்த ஆளு தான் நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல கிங்டம்க்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கைதியை அவரை கைது பண்ணிருப்பாங்க. அது நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வரவும் இந்த ஆள் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவர் நம்ம ஹீரோ பார்த்து என் பையனை நீ அடிச்சியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் டேரக்டாவே ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவரை பார்த்து சொல்லவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வெறும் சாதாரண ஒரு குப்பை நீ என் பையன் மேல கை வச்சுட்டு என்கிட்டே தைரியமா சொல்றியா அப்படின்னு அவனும் நம்ம ஹீரோ யாருன்னே தெரியாம நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவலில் போகும். அண்ட் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னமும் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.